Hello friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்க அப்படினா இந்த Android 4K பாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா ஒரு நார்மல் டிவி வந்து ஸ்மார்ட் டிவியா கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். நார்மல் டிவி அப்படினா பின்னாடி வந்து CRT டிவி பெருசா இருக்கும் அந்த டிவி கிடையாது. நம்ம பழைய LED டிவி LCD டிவி இருக்கும்ல அது மாதிரி. சோ அதுல வந்து HDMI போர்ட் சப்போர்ட் இருந்துச்சு அப்படினா இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் ஆகும். சோ இந்த பாக்ஸை பத்தி ஃபுல் ரிவ்யூ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கிரியேட் ஆகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஃபர்தரா போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பிளாக் கலரில் வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. கலரும் செம்மையாக இருக்குது. ஸோ பாக்ஸ் மாதிரியே உள்ளே இருக்க ப்ராடக்ட் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ பாக்ஸோட எல்லா சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிவி பாக்ஸ் 4K அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் CPU சப்போர்ட் வேறு இருக்குது. நீங்கள் CPUவில் வந்து HDMI கேபிள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பாக்ஸோட பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இப்போது. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா 4K பாக்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதை கடைசியாக பார்க்கலாம். சைடில் ஓரமாக வச்சிடலாம். அண்ட் தென் கீழே டிவி பாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரிமோட் அண்ட் பவர் அடாப்டர் அண்ட் HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் தென் ஓப்பன் பண்ணியும் பார்த்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு நார்மல் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணா ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஒரிஜினல் பேட்டரி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ பேட்டரி சைஸும் பார்த்துக்கோங்க. ரிமோட்டோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பவர் அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஒய்ஃபை மோடம்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க அடாப்டர் தான். ஸோ இது வந்து டேமேஜ் ஆனாலும் நம்ம இப்போ ஈஸியாக வந்து வெளியே வாங்கிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ இதுவும் குவாலிட்டி நல்லாயிருக்கு. வர வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள். இதை பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்பவே திக்காக இருக்குது. ஸோ இந்த இது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாக்ஸ் கிட்ட வந்தாச்சு. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா MXQ Pro 4K அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை கில்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இது நைட் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கில்டராக தெரியுது. அது ஷைனிங்காக தெரியுது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படி பாக்ஸோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு SD கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 3 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதில் வந்து 4 USB ஸ்லாட் வருது. போர்ட் வருது. அது வந்து பேக் சைடில் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா SD கார்டு ஸ்லாட்டு 3 USB. அண்ட் தென் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. AV ஜாக் HDMI கேபிளுக்கான கொடுத்துருக்காங்க. ஈத்தர்நெட்டுக்கானது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து 5 வோல்ட்டுக்கான பவர் அடாப்டர் போகிறதுக்கான ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து வேறு லெவலாக இருக்குது இப்போவே. ஸோ இது வந்து டிவியில் கனெக்ட் பண்ணி எந்த லெவலுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ வாங்க டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸை வந்து டிவியோட கனெக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் எந்த HDMI போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க டிவியில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் HDMI 1ல் போட்டிருக்கேன். HDMI 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாக்ஸை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். நான் மேலே ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதோட சிம்பிளும் தெரியும். அண்ட் தென் மை ஆப்ஸ்க்குள்ளே போய் செக் பண்ணிடலாம் இப்போது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மை ஆப்ஸில் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டுக்கு தேவையான எல்லா ஆப்ஸும் கொடுத்துருக்காங்க. கால்குலேட்டர், டவுன்லோட், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், கேலரி. ஒரு நார்மலாக ஒரு பேசிக் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கணும் அப்படின்னா அதில் என்னென்ன ஆப்ஸ் இருக்குமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணிடலாம். ஸோ இதோட ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் 1 GB ரேம் தான். இது ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் எந்த ஆப் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக 8 GB வந்து ரோம் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்னல் மெமரி வந்து 8 GB இருக்குது. ஸோ நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 2 GB வந்து சிஸ்டம் எடுத்துக்கிறோம். ஸோ பேலன்ஸ் இருக்க 6 GB வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, ஆப்ஸாக இருந்தாலும் சரி. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்தாச்சு. ஹோம் பேஜுக்கே மறுபடியும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம யூடியூப் செக் பண்ணிடலாம். இதான் நம்ம மெயினாக அந்த பாக்ஸ் வாங்கினது காரணமே இதான். சில டிவியில் வந்து யூடியூப் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக. ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து ஃபோனில் வர மாதிரி எல்லாமே இதில் வருது. ஜஸ்ட்டு உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை மட்டும் லாகின் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ உங்கள் ரெக்கமெண்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நான் ஒரு வீடியோ மட்டும் ஒரு சாம்பிளுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வீடியோ நான் ப்ளே பண்ணிட்டேன். எந்த ஒரு லேகும் இல்லாமல் தான் ப்ளே ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பஃபர் ஆச்சு. அண்ட் தென் ஈத்தர்நெட் கேபிளை வந்து நான் ரீகனெக்ட் பண்ணணும்னா பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஆகிடுச்சு. நார்மலாக இப்போ ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலாக இருக்குது. 4K சப்போர்ட்டும் இருக்கும். வீடியோட கிளாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஹோமு, நியூஸு, மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேட்டகரி போனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாக வரும். இது எல்லாத்துக்கும் காமனாக தெரிஞ்சது தான். ஸோ மொபைலில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இது யார் வேணாலும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். அந்த யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா Amazon Prime ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லேகும் இல்லாமல் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நார்மலாக ஒரு மொபைலில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இதுவும் இருக்குது. இதுக்கு வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு மேலேயே வந்து அது நோட்டிஃபை பண்ணுறாங்க. ஒரு மொபைலில் நோட்டிஃபை பண்ணுற மாதிரியே.
இப்போ அமேசான் பிரைம் பற்றி பார்த்தோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லேகும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எந்த ஒரு பஃபரும் இல்லாமல். ஸோ அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸையும் அடுத்து பார்க்கலாம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லேகும் இல்லாமல் தான் குயிக்காக ஓப்பன் ஆகிடுது. ஸோ 1 GB ரேம் தான் இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அவ்வளோ யூஸ்ஃபுல் தான். 1500க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்து அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அது பேசிக் ஆப்ஸ் வேறு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஆப்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த பாக்ஸோட ஸ்பெக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே இல்லை. அபோட்டில் போய் செக் பண்ணலாம், செட்டிங்ஸில் போயிட்டு. இதில் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 8 GB கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 GB வந்து சிஸ்டம் ஆக்குபை பண்ணிக்கிறோம். ஸோ 6 GB தான் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதும் இல்லை ஆப் டவுன்லோட் பண்ணுறதும் அப்படின்னு நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து அபோட்டில் போய் செக் பண்ணலாம். இப்போ அபோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 7.1.2 கொடுத்துருக்காங்க. அது ஒரு மீடியமான வெர்ஷன் தான், ரொம்பவே மோசமானது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டோட வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, அதோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டோட செக்யூரிட்டி பேட்ச் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 5 April 2017 தான் வந்து அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அப்டேட் பண்ணவே இல்லை. இதுக்கு நமக்கு பிரச்சனை ஆகாது. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், அதை அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் இருக்க ஸ்பெக்கெல்லாம் பார்த்தாச்சு. அண்ட் தென் இந்த பாக்ஸ் வாங்கலாமா வேணாமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாக்ஸ் வாங்கலாம். ஏன்னா 1500க்கு இந்த பாக்ஸ் ஒர்த்து தான். ஸோ வந்து நீங்கள் ஈத்தர்நெட் கேபிள் பக்கத்தில் இருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்குங்க. ஸோ ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசித்து வாங்க. பிகாஸ் ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பஃபர் ஆகுது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கிரியேட் ஆகிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.